லெக் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. லெக்ஸை பொறுத்த வரைக்கும் லெக் எக்ஸ்டென்ஷன், அப்புறம் வந்து ஹேக் ஸ்குவாட், லெக் கர்ல், அப்புறம் வந்து ஸ்டிஃப் டெட் லிஃப்ட் 4 ஒர்க் தான் பண்ண போகிறோம். லெக் எக்ஸ்டென்ஷன் பொறுத்த வரைக்கும் பிடிச்சின்னு ஒதுறக்கூடாதுண்ணா, ஒதுறக்கூடாது, மேலே கீழே ஒதுறக்கூடாது. இது வந்து தூக்கி நிறுத்தி மெதுவாக கீழே இருக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து லெக் எக்ஸ்டென்ஷன். தூக்கி நிறுத்தி மெதுவாக கீழே இருக்கணும். இந்த டடாங்கெல்லாம் ஒதுறக்கூடாது. ஒதுறலாம் வந்து லெக்கெல்லாம் ஒன்றும் ஒர்க் ஆகாது. கரெக்டாக காலை நேராக வச்சுன்னு ஒரு ரெப்பு தூக்கி 1001 நிறுத்துறோம். நிறுத்தி கீழே இறக்கணும். கீழே இருக்கிறத மோதக்கூடாது. நிறுத்தி திருப்பி 2 ரெப் போடுறோம். 2 ரெப் போட்டு அதுக்கப்புறம் 1001 1002 2 செகண்ட் நிறுத்துறோம். திருப்பி 1 2 3 3 ரெப் போட்டு 1001 1002 1003 குவாட்ரிசெப்ஸ் டைட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஓகே, தூக்கு 1001 அப்படி கீழே இருக்கு. இப்போ 2 ரெப் போடு. 1 மோர் 2 செகண்ட் நிறுத்து. தூக்கு 1001 1002 இறக்கு. 3 ரெப் போடு. 1 கமான் 2 கமான் 1 மோர் 3. காலை திருப்பி இப்படி திருப்பி 1001 1000 டைட் பண்ணு. 1002 1003 போடு. 4 ரெப் போடு. கமான் ஈஸி பாய். 1 2 கமான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணு. 3 கமான் 4 அப்படின்னு 1001 1002 தூக்கு. 1003 1004 போடு. 5 ரெப் போடு. 1 2 3 கமான் 4 கமான் தூக்கி 5 செகண்ட் நிறுத்து. இதில் டைட் பண்ணு. 1001 1002 1003 1004 1005 6 ரெப் போடு. கமான் ஈஸி பாய். 1 2 3 4 5 கமான் 1 more 6 செகண்ட் அப்படியே தொடைய உள்ள திருப்பு. 1 1002 1003 1004 தூக்கு 4 1005 1006 7 ரெப் போடு. கமான் ஈஸி பாய். கமான் 1 2 3 கமான் 4 நல்லா இருக்கு. 5 6 1 more அப்படி 7 ரெப் போடு. 1001 1002 தூக்கு 3 1004 1005 1006 1007 8 ரெப் போடுனா. இப்போ போலாமா? 1 கமான் 2 நல்லா இருக்கு. 3 கமான் 4 கமான் 4 more ஈஸி பாய். 3 ஈஸி 2 கமான் 8 செகண்ட் படி. அப்படி படி. காலை திருப்பி. 2 1003 கமான் 1004 1005 1006 1007 1008 அப்படியே இருக்கு. ஓகேவா? இது மாதிரி செட் பண்ணணும். ஓகேவா? செட் பண்ணலாம். ஓகே, காலை வந்து ஒதுறக்கூடாது. அதே போல் கீழே இருக்கும்போது மேக்ஸிமம் இருக்கணும். அதில் இடிக்காத அளவுக்கு இருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகும். ஃபுல் ஸ்ட்ரெச் இருக்கணும். பீக் கான்ட்ராக்ஷன் இருக்கணும். இது வந்து பாதிலியாக இருக்கிறது, பாதியில் பாசிட்டிவ் கப்ஸ்லாம் போடக்கூடாது. ஓகேவா? போடமெல்லாம் வச்சுட்டு ஒரு 5 செகண்ட் ரெஸ்ட்டுக்குள்ளே போடலாம். ஓகேவா? அடுத்த செட்டு பார்த்துக்கலாம். 1 ரெப்பு 1 செகண்ட், 2 ரெப்பு 2 செகண்ட். ஓகேவா? இதே கொஞ்சம் டிஃபிகல்ட். கமாலா போடு ஈஸி பாய். போடு. அதில் ஒன்றும் பிரச்சனை. கிராம்பாறை வரைக்கும் கிடையாது. கிராம்பாறை அளவுக்கு. ஓகேவா? அந்த அளவு டைட் பண்ணால் போதும். ஓகேவா? போடு. 1 ரெப் போடு. 1001 கீழே இருக்கு. 2 ரெப் போடு. கமான் 1 more 2 2 செகண்ட் அப்படி தூக்கி நிறுத்து. 1001 1002 3 ரெப் போடு. ஞாபகம் வச்சுக்க எல்லாத்தையும். 1 2 நல்லா இருக்கு. 3 குட். அப்படியே நிறுத்து. 1001 1002 1003 தூக்கும் போது காலை திருப்பு. 1 2 3 1 more அப்படியே போடு. 1001 நல்லா திருப்பு. 1002 1003 1004 போடு. 5 ரெப் போடு. 1 2 3 எலக்கு கஷ்டமா. கமான் 2 ரெப் 2 more 1 அப்படியே 5 செகண்ட் போடு. 1001 1002 புடி தூக்கு. 3 1004 1005 6 ரெப் போடு. கமான் ஈஸி பாய். 1 2 நல்லா இருக்கு. கமான் 3 more 2 1 more அப்படியே புடி. 1001 1002 1003 தூக்கு. 1004 1005 1006 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கண்ணா. போடலாம் 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்க. அங்கேயே 5 செகண்ட் இவ்வளோ நேரம் கிடையாது. 1001 1002 1003 1004 1005 போடு. இப்போ எத்தனை ரெப்? 7 ரெப்பா போடு. 1 கமான் 2 கமான் 3 கமான் 4 கமான் கமான் 5 கமான் 1 more அப்படியே புடி. 1001 தூக்கு 1002 1003 1004 தூக்கு. 1005 6 1007 தூக்கு 1007. ஓகே 5 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கண்ணா.
1001, 1002, 1003, 1004, 1005. 8 rep போடு இப்போ. நார்மலா போடு, பெருசா இது பண்ணிக்காத போடு. 2, come on 3, come on 3, come on. என்னாச்சு ஃபீல் ஆயிடுச்சா? அப்படின்னா ஒரு வருஷத்துக்கா இது வந்து பெருசா ஒரு 100-150 கிலோ தூக்கி வெளியே போற அளவுக்கு நினைச்சுக்காதண்ணா. சாதாரண லெக்கேஷ் இந்த கால் நீட்டு இருந்தான் ஓகேவா? பிடிச்சிக்காத, நார்மலா தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது அப்படியே இப்போ லாரி பிடிச்சி தள்ளுறதுலாம் கிடையாது, மலையை போட்டு தான் கிடையாது. வந்து விரிச்சா மாதிரி வைக்காத, காலை க்ளோஸ் பண்ண மாதிரி ஓகேவா? போடு. திருப்பும் போது ஆமா, எனக்கு வந்து வெளித்தோடையும் ரெக்டஸ் ஒர்க் பண்ண மாதிரி ஓகே. ஆமா ஒரு 1 இருக்கு 2 கமான் 3 கமான் 4 கமான். இது ஒர்க் பண்ண மாதிரி பாரா. 5 6 கமான் கமான் 7 காலை திருப்பு 8 திருப்பு அப்படியே திருப்பி 1001 தூக்கு 1002 1003 கமான் 1004 1005 1006 1007 1008 ரிலாக்ஸ். இப்படி தான் பண்ணணும் ஓகேவா? கால் வந்து திருப்பணும், திருப்பி ரெக்டஸ் ஒர்க் ஆகிற மாதிரி பார்க்கணும், ரெக்டஸ் லேட்டரல்ஸ் ஒர்க் ஆகிற மாதிரி பார்க்கணும். டைட் பண்ணணும் சரியா ஏந்துக்கா. ஆக்ஸ் கோட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா கீழே டீப்பாக உட்காரண்ணா, காலை வந்து வெளியே விரிக்க கூடாது, இப்படி நேராக வச்சு தான் உட்காரணும் ஓகேவா? அவுட் ஸ்லிப் உட்கார மாதிரி பாரு. உட்காந்து அது நம்பி தூக்கா தூக்கு 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 ஏடாத ஏடு 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 இப்படி நேரம். ஆமாம் வச்சுக்க போடு உட்கார். நல்லா கொஞ்சம் பயப்படாத, நல்லா குந்தே ஏந்துக்கா ஏந்து. இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா, அவுட் ஸ்லிப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு. அப்படி போடு. 20 ரெப் போட முயற்சி பண்ண. 2 கம்மா நல்லா குந்து. ஒரு ரெப்பா தனித்தனியாக போடு. 2 3 அந்த மாதிரி போடு. 4 ஒரு ரெப்பா போடா. 5 6 இதை ஃபோக்கஸ் பண்ணு. 7 8 கம்மாண்ணா 9 இதை பொறுத்தவரை நம்ம வெயிட்லாம் வந்து மேட்ரு கிடையாது. வெயிட்டை போட்டு இடமா தூக்கி சும்மா ஈகோ லிஃப்ட் பண்ணுறதுலாம் வலிக்க வந்து ஒர்க் அவுட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பவர் லிஃப்ட் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் போட்டு எக்ஸசைஸ் பண்ணணும். கரெக்டாக மசில் வந்து ஃபோக்கஸ் ஆகணும். மசில் ஃபுல் ரேஞ்சு வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும், பீக் கான்ட்ராக்ஷன் இருக்கணும், அதே போல் நல்ல பம்பும் இருக்கணும். எத்தனை 3 கவுண்ட் போடு. கமான் 3 more. ஒன்று குட் பாய் அப்படி வச்சிரு. ஓகே, பாடி பில்டிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேன்ஸியாக அவனுக்கு பண்ணுற மாதிரி ஷூ வாங்கி மாட்டேங்கிறது, அவனுக்கு பண்ணுற ரிஸ்பேண்ட் வாங்கி மாட்டேங்கிறது, அவனுக்கு பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்த கிட் பேக் வாங்கி மாட்டேன் இந்த சீனை போகிறான் தெரியுமா, அவனால் என்றைக்குமே பண்ண முடியாது. அது மாதிரி வேஷம் போகிறான் தெரியுமா, டிஸ்கேஜ் பண்ணுற அவனால் பண்ண முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் செஞ்சு காட்டணும், செய்யணும். அவனோட எக்ஸ்ட்ரா நிறைய பர்ஃபார்ம் பண்ணணும். இப்போ அவங்களாம் வந்து கிலோ கணக்கில் போய் தூக்க ஆரம்பிச்சானுங்க. 200 கிலோ டெட் லூட் போடுறது, 220 கிலோ 250 கிலோ ஸ்குவாட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் வந்து பயங்கரமாக ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சானுங்க. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்க இப்போ நம்ம அந்த மாதிரி அந்த அந்த லெவலுக்கு நம்ம வந்து அதோட ஒரு படி மேலே தான் நம்ம இன்டென்சிட்டிலாம். ஏன்னா அவனுக்கிட்ட இருக்கிற டூலில் நம்மகிட்ட கிடையாது. அவனுக்கிட்ட இருக்கிற பெப்டைட்ஸுங்க, அவனுக்கு யூஸ் பண்ணுற சப்ளிமெண்ட்டுங்க, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. நம்ம ஏதோ இருக்கிறத வச்சு தான் பண்ண முடியும். எத்தனை 24 ஒன்று போகணுமா? போட்டுரு. அன்மா அவ்வளோதான், தட்டி விட்டு ஏர்லாம் போடுதா. நின்று போடு போதும். நின்று அப்படியே போடு, அப்படியே போடு. ஏர்லாம் பார்த்துட்டு பெட்டு கிடையாதுண்ணா இது. போடு போடு முடக்கு. 15 போடு ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். 1 2 3 காலை இப்படி வச்சுக்கோ, காலை இப்படி வெளியே தள்ளாத, இப்படி வச்சுக்கோ, காலை மடிக்க பால் தான் ஆடி போடு. எல்லாம் கிராம்ப் ஆகும், காஃப் பாலத்தை மேலே காஃப் கிராம்ப் ஆகும். 10 11 12 13 14 15 நீ அப்போ அவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு வெயிட் ஒன்றும் கிடையாது. 4 பேர் தான் போடுது ஓகேவா? 6 பேர் மாட்டேன். Come on 2 come on exposure to 3 come on 4 come on 5 come on 7 come on ஒரு தனியா போடணும். எக்ஸ்போஷர் போட்டா கூட ஒரு தனியா போடணும். come on அதாவது
எக்ஸ்போஷர் போடுறதுக்காக வந்து ரெப்ஸை வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது. ஒரு ரெப்பு தனித்தனி தான் போடணும். ஓகேவா? எக்ஸ்போஷர் ஒரு ரெப்பு தூக்கிட்டு மெதுவாக இறக்கி 2வது 3வது 4வது இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? எக்ஸ்போஷர் போடணும் ஒன்று ஆட்டுன்னு இருக்கக்கூடாது. ஆட்டுன்னு சதாடி போட்டுரும், கிஞ்சிடும். பாதியில் போட்டியா? நான் உட்காந்துறேன். ஒரு ரெப்போ போடணும். ஓகேவா? போலாமா? ரெடி? கமா 1 கமா 2 கமா 3 கமா 4 கமா 5 கமா 6 கமா 8 கமா 8 கமா 4 3 2 1 more ஓகே. போதும். மூச்சை செத டைட்டா போதும். மேல ஒரு சில மூச்சு விடணும், கீழே சில மூச்சு விடணும். எப்படி மூச்சு விடுற நீ? சரி போடுண்ணா, எனக்கு தெரியல. பிரீத்திங்லாம் கரெக்டாக கற்றுக்குண்ணா. மேலே சொல்லி மூச்சு விடணும், செதை வந்து டைட்டாக சொல்லி மூச்சு விடணும், செதை ஸ்ட்ரெச்சாக சொல்லி மூச்சு இழுக்கணும், கீழே போக சொல்லி மூச்சு இழுக்கணும், மேலே வசல மூச்சு விடணும். ஆக்ஸ் கோட்டில் மேலே போக சொல்லி மூச்சு விடணும், கீழே வசல மூச்சு இழுக்கணும். லெக்கேஷன்ஸில் மேலே தூக்கும்போது மூச்சு விடணும், கீழே இருக்கும் மூச்சு விடணும். இவ்வளோதான். டெட்லிஃப்ட்லாம் போடுவியா? ஷிஃப்ட் டெல்லி போட தெரியுமா? கூட அப்படியாண்ணா? கொஞ்சம் காசு லேசாக பண்ணி காலை ஆடிய போடா கூட. அது மாதிரிலாம் போட்டால் மயிரா போடும்போது ஹால் இதுவா இதுண்ணா? இது மாதிரிலாம் கூண வச்சு போடக்கூடாதுண்ணா. இது மாதிரிலாம் கூண வச்சு சூத்த நாட்டு தான் போடணும். கூட அது பொண்ணு வச்சிருக்க அறிக்கை அப்படி ஏந்து ஏந்து நிற்கும்போது இதுல ஏந்து கூடாது, இதுல ஏந்து இடுப்புல ஏந்து நிற்கணும். ஓகேவா? டெட்லிஃப்ட் போறல, டெட்லிஃப்ட் வந்து பிடிச்சின்னு இப்படி குஞ்சிட்டு இப்படி ஏந்து நிற்க கூடாது. இதுல இப்ப ஏந்து நிற்கணும், இதுல ஏந்து நிற்கணும் அப்படின்ட்டு. அது பாரு, இது பாரு, டெட்லிஃப்ட் போட்டு இப்படியே இருந்தா இங்க பிடிக்கும், இப்படியே இருந்து நிக்கணும். இதுல கிடையாது. இத பாரு, இஞ்சி வந்து இதுல கிடையாது, இதுல சூத்துலதான் இறக்குறல. இறக்கிட்டு தூக்கி அப்படி பிடிக்கணும். அதுதான் அப்படி அப்படிலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. என்ன போதும், நீங்க தூக்கூடாது, இதுல தூக்கூடாது. குனி அப்படியே குனி அப்படியே கூணு போட்டு குனிய குஞ்சு அப்படி நிமிரு. இங்க நிமிர, இந்த மாதிரி நிமிடம் இங்கதான் முதுதான் வலிக்கும். இஞ்சி வந்து இங்கே கிடையாது, இங்கதான் இருக்குது. இதுல மூவ் பண்ணணும், இதுல மூவ் பண்ணணும். இந்த சாக்கெட்ல, இதுல சாக்கெட்ல மூவ் பண்ணணும். அப்பதான் வந்து லெக் ஒரு இது வரும். அடிப்படாம இதுல புடிச்சுன்னு இப்படிதான் இதுதான் போடணும். இங்கதான் இந்த ஜாயிண்ட் இருக்குது, இங்க கிடையாது. இப்படி போட்டு இப்படி போட்டு வச்சுக்க, முது வலிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வர எடுத்து போடு. டைட் பண்றியா? டைட் பண்ணு. எங்க டைட் பண்ற? பின்னாடி எல்லாம் ரொம்ப சாய தேவையில்ல. டைட் பண்ணுது, டைட் பண்ணா போடு. இதை டைட் பண்ணா, இதை டைட் பண்ணா போடு. இறங்கு இறக்கி ஏற்றி டைட் பண்ணு. ரூட்டை டைட் பண்ண புரியல, அது வச்சு டைட் பண்ணா போதும். சேர்த்து அப்படியே டைட் ஆகும். ஓகேவா? டைட் பண்றியா? அதை கூட டைட் பண்ணியா? இதையும் டைட் பண்ணு. எங்க டைட் பண்ண லூசா தாங்குது. அப்படி பண்ணு. பண்ண பாத்தியா? அது மாதிரி பண்ண. ஓகேவா? டைட் டைட் பண்ணு. டைட் பண்ணு. டைட் பண்ணி இதே சேர்த்து டைட் பண்ண. அப்படி போடு. 10 ரெப் போடு போதும். பின்னாடி சாயக்கூடாது. ஓகேவா? கூத்ததான் டைட் பண்ணணும். கூத்த டைட் பண்றதுதான் இதுல வேலை. க்ளூட்டை டைட் பண்ணும். க்ளூட் ஆம்ஸ்லாம் டைட் பண்ணும். மேலே தூக்கி நிமிர கூடாது, நிமிந்து வளையக்கூடாது. ஓகேவா? முதுகுல நிமிந்து வளையக்கூடாது. க்ளூட் ஆம்ஸ்டிங்க டைட் பண்ணணும். நிமிந்து எழுந்து க்ளூட் ஆம்ஸ்டிங்க டைட் பண்ணணும். அவ்வளோதான். முதுகுல எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்கக்கூடாது. டெட்லிஃப்ட் போட்டா டெட்லிஃப்ட் ரொம்ப ஆபத்தான ஒரு கோட். இந்த ஃபேன்சியாக வந்து சோஷியல் மீடியாவில் போகிறாங்கன்னு போட்டு கூடாது. பிளாக்னு வச்சுக்கும். டிஸ்கெல்லாம் வந்து ஹெர்னிட் ஆகிடும். அங்கேயே வச்சிரு. ஒரு நிமிஷம் பார்த்துன்னு போடுறியா? அவ்வளோதான். கொஞ்சம் முன்னாடி வா. முன்னாடி தள்ளி இடுப்பை மேலே வசதி. இடுப்பு முன்னாடி தள்ளணும். இடுப்பு முன்னாடி தள்ள. அடுத்த டைட் பண்ணா. உடம்பு பின்னாடி தள்ள கூட, இடுப்பு முன்னாடி தள்ளணும். ஓகேவா? இடுப்பு பின்னாடி, இடுப்பு வந்து முன்னாடி தள்ளணும். அப்பதான் இருக்கும். இது பின்னாடி வலிக்குது மேட்டர். இதை தள்ளனா தான் இங்க ஒர்க் ஆகும். இப்படி தள்ளணுமா? கொல்லுங்க சூத்து போடு. இரும்பு மாரி ஆத்தலையா? போடு. டெட்லிஃப்ட்லாம் டெய்லி போட்டு பழக்கினா. டெட்லிஃப்ட்லாம் டெய்லி போகணும். நீ 5 கிலோ மாட்டிக்கோ. க்ளூட்டை டைட் பண்ணு. ஓகேவா? முதுகுல வந்து தூக்கக்கூடாது. ஓகேவா? முதுகுல ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, முதுகு ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது. இடுப்பு முன்னாடி தள்ளு. இடுப்பு முன்னாடி தள்ளுறதுக்கும் உடம்ப பின்னாடி இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இடுப்பு முன்னாடி தள்ள டைட் பண்ணா. உடம்பு பின்னாடி தள்ள விடா. இடுப்பு டைட் பண்ணு. இது டைட் பண்ணு. இதுக்கு டைட் பண்ணு. டைட் பண்ணு. டைட் பண்ணு. ஆம்ஸ்டிங் டைட் பண்ணா. மெதுவா. டைட் பண்ணு. அப்படி பண்ணு. கத்துக்க. கொஞ்சமா கத்துக்கிட்டு பாரு.
உட்காந்துரு. புரியல குடிச்ச எப்படி இருந்து அவர் கூட்ட வாங்கினா ப்ரீ ஒர்க் கூடிய எனர்ஜிக்கு சொன்னாங்க. எனக்கு சொன்னு வாங்கினியா? சரியா குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆகட்டும். சரி, நீ எப்படி நம்மளால வந்து சேர்ந்த? அதான் நான் ஃபர்ஸ்ட் இப்போ கேளம்பாத்தில் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேண்ணா. என்ன லைஃப் என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணோம், என்ன பண்ணலாம், காம்படிஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு மூலியமா ஜிம்ல போய் ஜாயின் பண்ணாங்க. அங்கே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கிறேன். மாஸ்டர் கிட்ட கேட்டு எப்போ மாஸ்டர் காம்படிஷன் கேட்டிருப்பேன். பண்ணிடலாம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட கான்டெஸ்ட் போயிட்டியா? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா காம்படிஷன் போயிடலாமா? காம்படிஷன் போயிடலாமா அப்படின்னு நினைச்சா தப்பு தானே? அது தப்பு தானே. ஒரு ஜிம் ஓனர்ப்பா, ஜிம்ல இருக்கிறாங்க, அவங்க வந்து ட்ரெயின் பண்றாங்க, அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க, ஜிம் வச்சிருக்காங்க. அவரான நீ போற ஒரு 6 மாசம் ஜிம்முக்கு போற, ஜிம்முக்கு போய் 6 மாசம் போயிட்டு 6 மாசம் ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்ட்ரைட்டா போய் நான் காம்படிஷன் பண்ணேன். எப்போ காம்படிஷன்? எப்படி அது விகற்பமா இல்ல? என் கூட 4 வருஷம் பண்றவங்களா இருக்கிறான். அவங்க மாதிரி கேட்கறது இல்ல. அதான் எனக்கு பட் நாலேஜ் இல்லை, அதை பத்தி எனக்கு தெரியல. பாடி பில்டிங் பத்தி நாலேஜ் இல்லை, அதை பத்தி தெரியல. சரி பண்ணுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ சும்மா ஒரு மகாலிபுரம் போகும்போது அங்க காம்படிஷன் நடக்குது. அப்புறமா அங்கே என்ன காம்படிஷன் நடக்குது, நம்ம கிட்ட ஒரு காம்படிஷன் பத்தி எதுவும் சொல்ல மாட்டாரு. இவங்க ஜிம்ல இருந்து யாருமே போய் காம்படிஷன் பண்றதுல யாரும் போட்டே இல்லை. சரி அப்புறமா நான் பண்ணேன், அந்த ஜிம்லயும் ஃபீஸ் கட்டி இன்னொரு ஜிம்லயும் ஃபீஸ் கட்டி 2 ஜிம்லயும் போனேன். காலைல இந்த ஜிம்முக்கு போவேன், சாயங்காலம் இந்த ஜிம்முக்கு போவேன். அங்க ட்ரைன் பண்ண விதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு இன்னொரு சொல்லி கொடுத்து இந்த ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். அங்க காம்படிஷன் வருது சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க ரெடி ஆகலாம் பார்த்தா ஃபுட்டை பத்தி ஒரு ஆவரேஜா சொல்றாங்களே தவிர மற்றபடி ஃபுட்டை டீட்டெயிலா இவ்வளவுதான் சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும் அப்படி சாப்பிடணும் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா செல் பெட்ரோல் சொல்லிட்டு ஒரு மெடிசன் எடுத்து கொடுத்தாங்க. செல் பெட்ரோலா மெடிசன் எடுத்து கொடுத்தாங்க. அந்த மெடிசனுக்கு எப்போ போடணும் கூட சரியான டைம் கூட சொல்லலை. நான் நைட் டைம்லாம் போட்டு சும்மா தண்டால எடுக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டுலாம் எடுத்து சரியா ஃபாலோ பண்ணாம தூக்கம்லாம் வராம அப்படிலாம் இருந்துக்கிறேன். அதுக்கப்புறம் காம்படிஷன் வந்து டேட்டு கிட்ட வர கையில கேஷ் இல்லை சுத்தமா. கடைசியில் என்ன பண்ணலாம் விட்டுலாம் சொல்லிட்டு அப்படியே மனசு உடஞ்சு போயிட்டு விட்டுட்டேன். அப்புறமா விட தோண மாட்டுது, என்ன பண்ண சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், கையில ஒரு 5000 எடுத்துட்டு எங்க அம்மா ஒரு அத்திப்பட்டு தான் அங்கேருந்து கோவளத்துல இருந்து அத்திப்பட்டு நான் வந்துட்டேன். காம்படிஷன் பண்ணோம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாமா கிட்ட கேட்டு போது எங்க மாமா என்ன பண்ணிச்சு, இன்னொரு ஜிம்ல போயிட்டு என்னை சேர்த்து விட்டுச்சு. காம்படிஷனுக்கு 1 மந்த் தான் இருக்குது, இன்னொரு ஜிம்ல சேர்த்து விட்டோன்னே அவர் வயிறுலாம் பார்த்துட்டு இது வரத்துக்குலாம் ஒரு 6 மாசம் ஆகும், ரெடியாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அத்திப்பட்டுல ஒரு ஜிம்ல சொல்லிட்டாங்க. அப்புறமா என்ன மாமா இது மாதிரி சொல்றாங்க சொல்லிட்டு நான் ஒரு மாதிரியா மனசு இது பண்ணதை பார்த்து அப்புறமா எங்க போறதுன்னு தெரியாம அப்புறமா அங்க அத்திப்பட்டுல இருக்கிற பாடி பில்டர்லாம் கேட்டு இங்க ஒரு ஜிம் இருக்கு, இவங்க நல்லா பண்ணுவாங்க, நல்லா ட்ரைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை இங்க இருந்து எங்க மாமா என்ன பண்ணிச்சு பழடாம் ட்ரைனிங் ஃபெசிலிட்டியில கூப்பிட்டு வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணோடனே மாஸ்டர் எங்க மாமா கேட்டேன், நீங்க தான் இருந்தீங்க பார்த்தோடனே தொப்பெல்லாம் வச்சுட்டு அப்படி இருக்கும்போது மாமா இது மாதிரி பண்ற சேர்த்துடுறோம் மாமா, எப்படி மாமா ரெடி பண்றோங்களா மாமா அப்படி சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு டவுட்டு அதெல்லாம் இருந்துச்சு, எப்படி மாமா பண்ணுவாங்க சொல்லிட்டு. அப்புறமா நீங்க ட்ரைனிங் கொடுத்த அந்த 1 வீக்லயே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறமா நல்லா ட்ரைன் பண்றாங்க, நல்லா இது பண்றாங்க. அப்புறமா அப்படியே கூட பழக நீங்க அப்புறமா உங்களை பத்தி சொல்ல, அப்புறமா என் மேல உங்க நம்பிக்கை வர, அப்புறம் உங்களோட நான் இது காம்படிஷன் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ்லாம் பார்க்கும்போது நான் இப்படி இருந்துக்கிறீங்க, இப்படியானா பண்ணாம இருக்கீங்க, அப்புறம் உங்க விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணீங்க. அப்புறமா அந்த 1 மந்த்ல காம்படிஷன் பண்ணி மிஸ்டர் காஞ்சில டாப் 10க்குள்ள ரெடி பண்ணீங்க. நீங்க 1 மாசத்துல யாராவது பாடி ரெடி பண்ண முடியுமா? வாய்ப்பு இல்லைண்ணா. ரெடி ஆகலாமா? அந்த மாதிரியா ரெடி ஆகலாமா? தப்பு தான். நீ எப்படி அந்த மாதிரி மைண்ட் செட் வைக்கிற? 1 மாசம் ரெடி ஆகலாம் மைண்ட் செட் வைக்கிற? அதுல ஒரு மாசம் ரெடி ஆக சொல்லிட்டு ஒரு இடத்துல போன 1 மாசம் ரெடி ஆக மாட்டாரு, கரெக்டா அவன் கரெக்டா சொல்லிக்கிறான். 1 மாசம் ரெடி பண்ண முடியாதுப்பா, கஷ்டம்பா, வயிறுல வராதுன்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லிடுறாரு அவரு. ஆனா நீ என்ன பண்ற? 1 மாசம் ரெடி ஆகணும்னு சொல்ற. எப்படி எந்த அடிப்படையில சொல்ற 1 மாசம் ரெடி ஆகணும்? 1 மாசம் ரெடி ஆக முடியுமா? பட் ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நான் 1-2 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நான் ட்ரெயின் பண்ணேன், ஒரு 30 பேருக்கு மேல ட்ரெயின் பண்ணிருப்பேன். யாருமே எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் ரெடி பண்ணதே கிடையாது. 1 மாசம்ன்ற சீனே கிடையாது. 1 வருஷம், 1.5 வருஷம், 6 மாசம், அதிகபட்சம் ஒரு இப்போ உமேஷ்லாம் வந்து 4 வருஷமா எக்ஸசைஸ் பண்ணுறான். 10 வருஷமா ட்ரைனிங் பண்ணுறாரு அவர். நான் வேற ஜிம்ல ட்ரெயினர் இருக்கும் போதும் 10 வருஷமா எனக்கு தெரியும் உமேஷ்லாம். 10 வருஷமா தொடர்ச்சி எக்ஸசைஸ் பண்ணுறாரு, இடவேளை எக்ஸசைஸ் பண்ணுவான். 4 வருஷம் நம்ம ஜிம்ல ட்ரெயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷமா 1 வருஷமா வந்து க்ளோஸா டயட்லாம் பண்ணின்னு சப்ளிமெண்ட்லாம் எடுத்து குச்சின்னு எக்ஸசைஸ் பண்ணியிருந்தாங்க ஆளுங்க. கான்டெஸ்ட் ப்ரொஃபஷனா ஒரு 3-4 மாசம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் காமேஷன் அப்படிதான். நான் அதுக்கு முன்னாடி ட்ரைன் பண்ணிருக்கேன். நான் அதுக்கு முன்னாடி டயட்ல இருந்து முன்னாடி ஒரு 10 வருஷம் பண்ணிருப்பியா? இல்ல நான் ஒரு 2 வருஷம் சும்மா அதுவும் ஏனோ தானோ பண்ணியிருந்திருப்பேன். அது மாதிரிலாம் ஒண்ணு கிடையாது, புரியுதா? பாடியை பொறுத்த வரைக்கும் 16 வாரம் அப்படிலாம் ஒரு 20 வாரம் கான்டெஸ்ட் ப்ரூஃபுக்கு
புரியுதா சொல்றது? இப்போ வந்தல 10 மாசம் போட்டு காம்படிஷனா இப்போ நம்ம ஒரு மாசம் முன்னாடி டயட் ஆரம்பிச்சல, ஆப்ஷன் டயட் ஆரம்பிச்சோம். 10 மாசம் பண்ண முடியுமா? நம்மளால பண்ண முடியாது. அப்போ பண்ணனா வேற வழி இல்லாத மற்றவங்களா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாத பண்ணோம். ஓகேவா? ஆனா அது வந்து சரி கிடையாது. கான்டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே போல் நம்ம வந்து உடம்பு நம்ம தேவையான அளவுக்கு மாசை பில்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கான்டெஸ்ட்லாம் போக முடியும். ஓகேவா? அப்போ தப்பான மைண்ட் செட் நீ தான் இருந்தது, அங்க இருக்கிற ட்ரெயினர் கிடையாது. ஓகேவா? அப்படி நினைக்கிறியா? இல்ல அவங்க தான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க ட்ரெயின் பண்ணா கூட அவங்க எந்த பிளேஸும் பண்ணலையா? அங்க அங்க சென்னையில ரெடி பண்ண பசங்க அதுக்கு முன்னாடி இருந்து காம்படிஷன் வந்து ரெடி ஆயிட்டு இருந்தானுங்க. அது மாஸ் எல்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. அவங்க ஆனா பிளேஸ் பண்ணலையே. நீ என்ன அதாவது பிளேஸ் பண்ணானு பிளேஸ் பண்ணலன்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. நான் என்ன சொல்றேன், உன்னோட மைண்ட் தாட் வந்து கரெக்டா இருக்கணும். உன்னோட தாட் ப்ராசஸ் வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னு கேட்டா நீ வந்து தப்பா ஒன்று வந்து இப்போ நம்ம வந்து சோஷியல் மீடியால ஒரு டெஸ்ட் பண்ணி வரும். 6 மாசம் வந்து எப்படி கம் பண்ண, 1 மாசம் எப்படி கம் பண்ண, 15 நாள் எப்படி கம் பண்ண ஒரு டெஸ்ட் பண்ணி வருதுல்ல. அதை பார்த்து நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் ஒரு மாசத்துல பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து தப்பா வந்து ஒரு எண்ணம் வச்சுக்கூடாது. ஏன்னு கேட்டா அப்படி ஒன்று நடக்காது, அப்படி ஒன்று கிடையாது. நான் வந்து டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு காம்படிஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ரெடி ஆகிட்டு வர டேட்ல பண்ணணும்னு சொல்லிட்டு ஆமா பண்ணணும். நீ வந்து ஒரு மாசம் ரெடி ஆகிடும், ஒரு மாசம் உடம்பேத்துறன்னு சொல்றதே வந்து முதல் தப்பு. அப்படி பண்றதா யாராவது சொன்னாங்கன்னா அதை நான் ஏத்துக்கிறது கிடையாது. ஒரே மாசத்துல கான்டெஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீ வந்து என்கிட்ட வந்து பண்ணன்னு சொன்னா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். அது சும்மா ஒரு ஒப்பேத்தி ஒரு பணம் தான். அது வந்து ப்ராப்பரா பண்ணது கிடையாது. ஓகே? அதே மாதிரி யாருன்னா ஒரு மாசத்துல பண்ணன்னு சொன்னா வந்து அது வந்து ஏத்துக்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அது நல்லதும் கிடையாது. ஓகேவா? அதே போல ஒரு மாசம் யாரும் உடம்பு ஏற்றதும் கிடையாது, ஒரே மாசம் யாரும் உடம்பு குறைச்சிறதும் கிடையாது. அது மாதிரி பார்த்து ஏமாறக்கூடாது. ஓகேவா? நம்ம வந்து தெளிவா இருக்கணும். எது சரி தவறுன்றதை சரியா சூஸ் பண்ணணும். தப்பா வந்து என்ன பண்ணணும், சோஷியல் மீடியால வரத விளம்பரத்தை பார்த்துட்டு சூஸ் பண்ணிடறாங்க. இப்போ ஒன்று சொல்றேன், ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, பிரியாணி சாப்பிட்றாங்க, எல்லாம் சாப்பிட்டு எப்படி உடம்பு வச்சு இருக்காரு. அது மாதிரி கிடையாது. அவனுக்கு சும்மா வீடியோவுக்கு சாப்பிடுவானுங்க. உள்ள என்ன பண்ணான்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? அதனால வந்து சோஷியல் மீடியா பார்த்து ஏமாறக்கூடாது. ஓகேவா? நம்ம அடுத்த ஒர்க் அவுட் செஷன்ல மீட் பண்ணுவோம். ஓகேவா?